பொன்முடி பெரிய நண்பர் ரொம்ப வருத்தப்பட்டார். அவர் கிளாஸில் ஒரே ஒரு பொண்ணு நான் கண்ணே கண்ணேன். தெரியுமா அவனுக்கு பொன்முடி, நான் பிஎல் படிக்கும்போது என் கூட 32 பொண்ணு நம்ம பாசி இருக்கிற சிதம்பரம் ஒரு வைப்பு இருக்கு, அதெல்லாம் என் கிளாஸ் தான். அதெல்லாம் 32 பெண்கள். எம்ஏ படிக்கும்போது 19 லேடிஸ், நாங்கள் 5 பேர் தான் பாய்ஸ். அதுக்கெல்லாம் ஒரு ராசி வரும். பெண்கள் படிக்கிறோம், நல்லா படிக்கிறோம், அதுக்கு 1000, அம்மாவுக்கு 1000, பிள்ளைக்கு 1000. எதுக்கு அவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்க? இந்த படிக்கணும்னு. அதுவும் சொல்ல போனால் கான்ஸ்டியூஷன், அரசியல் தெரிஞ்சவர்களுக்கு தெரியும். அரசியல் சட்டம் 3ஆக பகுக்கப்பட்டிருக்கு. ஸ்டேட்லிஸ்ட், சென்ட்ரலிஸ்ட் அண்ட் ஃபெடரலிஸ்ட். அப்படின்னா என்னன்னா, அரசியல் சட்டத்தில் மாநில அரசாங்கங்களோட உரிமை, மத்திய அரசாங்கத்துக்கு என்னென்ன உரிமை, 2 பேருக்கும் பொதுவான உரிமை அப்படின்னு 3 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. ஒரு காலத்தில் நம்மிடத்தில் இருந்த கல்வி, அது எமர்ஜென்சி நேரத்தில் இந்திரா காந்தி பொதுப்பட்டியல் கொண்டு போயிட்டாங்க. அதெல்லாம் இப்ப கேட்கணும். இந்த பொதுப்பட்டியலை வச்சுக்கிட்டு நம்மளை கேட்காம மத்திய சர்க்கார் எவ்வளவு விளையாடுறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் கேட்கலாம். A committee was appointed to review the history of India in 2017. இந்திய அரசியலை ஒரு ஆராய்ச்சி செய்வதற்கு ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது 2017. அது பேர் யார்? எந்த மந்திரி? கல்ச்சுரல் மந்திரி, மத்திய சர்க்கார், the government. There were 17 members in the committee. 17 பேர் அந்த கமிட்டியில் இருந்தாங்க. Of which 3 officials. அந்த 17 பேர்ல 3 பேர் அபிஷியல். மீதி இருக்கிற 14 பேர்களை அந்த கமிட்டியில பிஜேபி அரசாங்கமே நாமினேட் பண்ணிச்சு. நாமினேட் பண்ணதுல ஒருத்தர் கூட, அந்த 17ல ஒருத்தர் கூட தமிழ்நாட்டில் இல்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த 14 பேர் போட்டான் பாருங்க, அந்த 13 பேர் தான் போட்டான். இன்னொரு அகப்படல. இந்தியா பூரா தேடினாங்க, அகப்படல. கனடாவில் ஒருத்தர் தான், கனடாவில் அவனை பிடிச்சி கொண்டாந்து இந்த கமிட்டியில் போட்டான் பிஜேபி. ஏன் தெரியுமா? என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த கமிட்டியில் மொத்தம் 17 பேர்ல 17 பேரும் பிராமணர்கள். 17 பேரும் பிராமணர்கள். 13 போட்டுட்டான், 14 நாமினேட் பண்றான். ஒருத்தன் கிடைக்கல. அவன் எங்கடா இருக்கான்னு பார்த்தான், கனடாவில் ஒரு பிராமணன் இருக்கானா. அவன் யாருன்னா அகில உலக பிராமண சங்கத்தின் கனடா நாட்டு தலைவர். என்ன ஆட்சி நடத்துறீங்களா? அல்லது ஏதாவது கட்சி ஒரு ஜாதிக்கு அரசியல் நடத்துறா? இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். இது கல்ச்சுரல், ஸ்டேட் கவர்மெண்ட் வர வைக்கிறீங்க. இதையெல்லாம் வைத்து கனடால் தான் நாங்கள் எதிர்க்கிறோம். எதிர்க்கிறதுனால தான் எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்ற அந்த மாதிரி சில்லுண்டி தன்மையெல்லாம் எத்தனையோ முறை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதை பார்க்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய விரைவிற்கு உண்டு. நிச்சயமாக இந்த காம்பவுண்ட் ஃப்ளோர் எழுப்பணும். காம்பவுண்ட் ஃப்ளோரை முதல்ல எழுப்பணும். 2 மாதத்துக்கு டைம் தரேன், அது அதிகம். அதுக்கு என்ன ரேட்டு திட்டம்லாம் இப்போ பேசாதீங்க. பண்டெல்லாம் பிடிச்சி நான் பார்த்துக்கிறேன். முதல்ல எழுப்புங்க ஃப்ளோரை, பண்டை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். இருந்தால் கொடுக்குறேன், இல்லைன்னா இல்லை. உதயநிதி ஸ்டாலினும் போய் நேரடியா ஆய்வு பண்ணணும் அப்படின்னு நீதிமன்றம் இன்னைக்கு உத்தரவு சொல்லியிருக்கு. தமிழக மலைப்பகுதியில் முதல்வரோ இல்ல உதயநிதி ஸ்டாலினோ நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ளணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்படி ஆய்வு பண்ணாதான் அந்த மக்களுக்கான அடிப்படை தேவை வசதிகள் என்னன்னு தெரிஞ்சு அதிகாரிகளுக்கு உத்தரவிடும். சார், மத்திய பட்ஜெட்ல
தமிழகம் முழுசா புறக்கணிக்கப்பட்டிருக்கு.